அதுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துடலாம், அதுதான் பெஸ்ட்டு போல இருக்கு அப்படின்னு இருக்கும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் நோ, I want to do something out of my life to bring yourself out of a dark place and to continue doing or continue hustling. அதுக்கு வந்துட்டு ஒரு கரேஜ் வேணும். நம்ம ஹசில் பண்ற ஒரே இடத்துல ஒரு 1000 பேர் ஹசில் பண்ணிட்டு இருப்பாங்க. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி ரொம்ப எக்ஸாஸ்டட் ஃபீல். ஒரு மாதிரி லாங் வீடியோவா போயிடுச்சு. பட் தென் as I mentioned, இது வந்து ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைல்ல நினைச்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் லைக் ரீல் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் ப்ராப்பர் லாங். Hi friends, hi எல்லாருக்கும் hi. This video is not content video. இது வந்துட்டு rant video கிடையாது. எப்போதுமே நான் பண்ற மாதிரி ஒரு மாதிரி பாட்காஸ்ட் எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் இந்த வீடியோ பண்றேன், இதை நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். லெட்ஸ் நாட் ஈவன் கேட்டகரைஸ் இட். மேபி என்ன மாதிரி ஒரு ஃபேஸில் கோ த்ரூ பண்ணுறீங்க, ஒரு என்ன மாதிரி இருக்கீங்க, ஒரு என்ன மாதிரி இல்லை, பட் ஸ்டில் you want to seek comfort in some way or something. அப்பனா இந்த வீடியோ பாருங்க, அவ்வளோதான். வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ டைம் என்னது 1 AM. ஓகே, என்னோட டைமிங் அப்படிதான், லைக் லிட்டரலி ஆஃப்டர்நூன் டு நைட் அந்த மாதிரி வச்சுப்போமே. வீட்டுக்கு வந்திருக்கேன், ட்ராவலிங்லேயே பாதி நேரம் போயிடும். பட் ஐம் கிரேட்ஃபுல் தட் ஐ ஹேவ் அ ஜாப். இட்ஸ் அப்ரிஷியேட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து லாஸ்ட்டு கொஞ்சம் மாதமாகவே என்னால் வீடியோ பண்ணவே முடியல கன்சிஸ்டண்ட்டாக. நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் ஷூட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அதுக்கான பிளான் பண்ணுவேன். அதை பிளான் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் கூட பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ண முடியலன்றதை விட எனக்கு அதை பண்ணுறதுக்கான எனர்ஜி இல்லை. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி ரொம்ப எக்ஸாஸ்டட் ஃபீல். முன்னாடிலாம் வந்து சோம்பேறித்தனம் பட்டு நான் பண்ணாமல் வீடியோ இருப்பேன் இன்கன்சிஸ்டண்ட்டாக. இப்போ எப்படி இருக்குன்னா, ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங் இன் யூடியூப். நான் வந்து பெரிய யூடியூபர் கிடையாது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் குவைட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் மை கான்டென்ட், லைக் வாட் ஐ டூ. அக்கா எப்போ நெக்ஸ்ட் வீடியோ போடுவீங்க, என்னோட பழைய வீடியோஸ்லாம் இன்னும் பார்த்துட்டு அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்கும், நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடு வந்து நம்ம பண்ணலைன்னா கூட வந்து இன்னுமே நம்மளை மிஸ் பண்ண, இன்னுமே நம்மள ஒரு ஆளாக இந்த கம்யூனிட்டி மத்தியில் இவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு அதுக்கான வந்து டைம் ஒதுக்க முடியல, அதுக்கான எனர்ஜி கொண்டு வர முடியல. லெட்ஸ் பி ஆனஸ்ட். நானும் வந்துட்டு நிறைய பேரை வந்து பார்க்குறேன், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. தே ஹாவ் லைக் ப்ராப்பர் 9 to 5 ஜாப், பட் ஸ்டில் அவங்க வந்து கான்டென்ட்டும் கிரியேட் பண்ணுவாங்க. தே ஆர் ஃப்ளரிஷிங் இன் லைஃப், தே ஆர் டூயிங் திங்ஸ். அவங்களுக்குமே சுச்சுவேஷன்ஸ் ஹார்டாக இருக்கும், அவங்களுக்குமே மென்டல் எக்ஸாஷன் வரலாம், பட் ஸ்டில் தே ஆர் டூயிங் இட். பட் என்னால் முடியல, லெட்ஸ் பி ஆனஸ்ட், என்னால் முடியல. மேபி நான் வந்து அந்த லெவலுக்கு நம்மளுக்கு இட்ஸ் ஆக்சுவலி கரேஜ் தான் சொல்லணும். More than telling they have more opportunities or they have more accessibility, and then let's not complain. It needs courage to bring yourself out of a dark place and to continue doing or continue hustling. அதுக்கு வந்துட்டு ஒரு கரேஜ் வேணும். மேபி என்கிட்ட அது கம்மியாக இருக்கா அப்படி இருக்கலாம். ஆர் மேபி எப்போதுமே ஒரு கம்ஃபர்ட் சீக் பண்ணுற பர்சன், எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு எது பண்ணாலுமே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கம்ஃபர்ட் தேடிட்டே இருப்பேன். பிகாஸ் ஐ பீன் பேம்பர்ட் மை ஹோல் லைஃப். என்னதான் எனக்குமே வந்து அடி வாங்கலாம் இருந்தாலுமே, பட் தென் ஐ ஆல்வேஸ் ஹேட் அ பிரிட்டி குட் லைஃப். அப்படிங்கிறப்போ திடீர்னு ஐ பிகம் அன் அடல்ட். நான் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் ஃபிகர் அவுட் பண்ணணும். அண்ட் ஆப்வியஸ்லி சம் கைண்ட் ஆஃப் பியர் ப்ரெஷர் ஆல்சோ கம்ஸ் இன் டு பிளே. நம்ம கூட இருக்கவங்கள ஒரு ஏஜ்ல இருக்கும்போது பார்க்குறோம், பீப்புள் ஆர் டூயிங் சம்திங். இட்ஸ் நாட் லைக் அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்னதான் வந்துட்டு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடிஞ்சாலும், எவ்வளோதான் உன் லைஃப் நீ உன்னோட மட்டும் பாரு, நீ மற்றவங்க பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும், at the end of the day we are all humans, we are all consuming so many things, and ஏதோ ஒரு விதத்தில் அதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், டேரெக்டாக இல்லைனா கூட. இந்த மாதிரி டைமில் நான் டெய்லி வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு எப்போ குளிச்சுட்டு போய் தூங்குவேன். எனக்கு தூக்கம் வராது ரொம்ப ஈஸியாக.
ஆனாலும் வந்து எப்போ அந்த பெட்டில் போய் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே போயிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். அது நாளைக்கே வந்து காலையில் ஒரு ஏர்லியாக எழுந்திரிச்சு ஒரு 1 hourல எடிட் பண்ணுறோம். பிகாஸ் ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு எடிட் மை வீடியோஸ் இன் 1 to 2 hours. ஒரு ப்ராப்பர் பக்கா கொஞ்சம் ஜோக்கு அங்கே சவுண்டு அதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணோம்னா லிட்டரலி ஒரு 2 hours எனக்கு தேவைப்படும். பட் நார்மல் எடிட்டிங் ஐ கேன் ஃபினிஷ் இட் இன் 1 hour. அது என்னோட ஒரு திறமையை நான் சொல்லிப்பேன். ஸோ என்னால் முடியும், ஓகேங்களா. ஹசில் ஐ கேன் டூ இட். பட் இப்போ எப்படி ஆயிடுதுன்னா வீட்டுக்கு வந்து எப்போ போய் தூங்குவோம். அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சமும் ஹெல்த் சைடும் யோசிக்க ஆரம்பிச்சு. பிகாஸ் ஐம் லூசிங் ஹேர் ஒரு மாதிரி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் அடி வாங்குது, பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஹீட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ எப்படி ஆயிடுதுன்னா இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதை நான் வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தூங்கவே 3 நாள் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக டெய்லி அதை என்னால் பண்ண முடியாது, வேண்டாம், அவ்வளோ நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிக்கணும். வீக் ஆஃப் வீக்கெண்ட் அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். பட் தென் அப்போ வேற ஏதாவது கமிட்மெண்ட் வந்துடும், ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிடும். ஆர் சம்டைம்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா வேலை செஞ்சுட்டே இருக்கும், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சில் பண்ணுவோம், ஜஸ்ட் குக் பண்ணுவோம், சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், சில் பண்ணுவோம். ஸோ அப்படியே இதெல்லாம் யோசிச்சு கடைசியில் பார்த்தா ஒரு 2 மாசத்துக்கு வீடியோவே இல்லாமல் போயிடும் என் சைட்ல இருந்து. அண்ட் என்னோட லைஃப்லயுமே வந்துட்டு திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி டூயிங் அ ப்ராப்பர் ஜாப், கார்பரேட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்துட்டு லாஸ்ட் லைக் ஒரு 21-22 வயசுலேருந்தே ஐ ஸ்டார்டட் ஏர்னிங். ஸோ 21ல வந்துட்டு இட் வாஸ் நாட் லைக் அ ப்ராப்பர் ஜாப். ஒரு சின்ன தேவைப்படும் போது லைக் பார்ட் டைமாக பண்ணுறது, கொஞ்சம் மணி அதுலேருந்து வரும் லைக் தட். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு 22-23ல வந்து ஐ ஹேட் ஒன் ஜாப், லைக் ரொம்ப கிரியேட்டிவ் ஸ்பேஸ், ஃபன் ஸ்பேஸ். அங்கே வந்து வீக் டே வீக்கெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நீ சொன்னால் லீவு, நீ வந்தால் அன்னைக்கு ஒர்க், அவ்வளோதான். ஒரு மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜிங் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பீப்புள் வேர் குட், நிறைய எக்ஸ்போஷர் இருந்தது. ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் வைப் வேர் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ரேதர் தேன் டு கிவ் அவுட்ன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரோத்தும் இருந்தது, ஹாப்பினஸும் இருந்தது. அது ஒரு வேலை மாதிரியே தெரிஞ்சதுல பெருசாக வேலையும் நம்ம பண்ணலன்னா கூட அப்படின்ற மாதிரி ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் நவ் ஆஃப்டர் ஹிட்டிங் 24 ஒரு ப்ராப்பர் ஜாப் அந்த மாதிரி வந்திருக்கேன். வேர் யூ ஆர் அண்டர் சம் ஒன் ஒர்க்கிங், கெட்டிங் பெய்டு, ஒரு மாதிரி பக்கா ப்ராப்பர் ஒர்க். இப்போதான் வந்துட்டு எனக்கு லைஃப்ல வந்து அடல்ட்டிங்னா என்ன அப்படின்னே கத்துக்கிற மாதிரியே நான் இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒரு ஒர்க் பிடிக்கல. இதுக்கு முன்னாடியே நான் வேற ஒர்க்லாம் நடுவில் வந்துட்டு இதுக்கு மத்தியிலே இருந்து 2-3 ஒர்க் போவேன். அது எப்படின்னா எனக்கு பிடிக்காது, ஒரு மாசத்துலேயே நின்றுடுவேன். எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி நின்றுடுவேன். ஏன்னா எப்படி இருப்பேன்னா நான் வந்துட்டு என்னால் வந்து இந்த ப்ரெஷர் தாங்க முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, என்ன இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, என்ன லீவ் தர மாட்டாங்களா, இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏதாவது அந்த ஒர்க்கெல்லாம் விட்டுடுவேன். ஸோ அவ்வளோ தூரம் லெத்தார்ஜிக் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கலன்னா நான் அதை விட்டுடுவேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் த்ரூ அவுட் இது வரைக்குமே. வந்து ஆஃப்டர் அட்டெண்டிங் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ், இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஹவ் அட்டெண்டட் லாட் ஆஃப் இன்டர்வியூஸ். அண்ட் படித்த படிப்பு அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல, அதுக்கு சம்மந்தமான வேலையும் நான் பார்க்கல. பட் எனக்கு எப்படின்னா படித்த படிப்பில் தான் போகணும்ல இல்லை, பிகாஸ் எனக்கு படித்த படிப்பில் கண்டினியூ பண்ண எனக்குமே விருப்பம் கிடையாது. எனி ஜாப் தட் பேஸ் மீ வெல், தட் கேன். நான் எப்படிப்பட்ட ஒரு டைப்னா வந்துட்டு எனக்கு வந்து இதுதான் என்னோட ஸ்ட்ரீம், இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்னைக்கும் நான் ஒர்க் சர்ச் பண்ணதே இல்லை. யூ புட் மீ எனிவேர் ஐ கேன் அடாப்ட், ஐ கேன் லேர்ன். ஐம் அ குவிக் லேர்னர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் போயிட்டு அவங்க வந்துட்டு என்ன வந்து இல்லை நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் யூ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் பிளேசஸ் வந்துட்டு இல்லை. லாஸ்ட் இயர் வந்துட்டு ஐ அட்டெண்டட் மோர் இன்டர்வியூஸ். அது ஒரு மாதிரி ஹண்ட் மாதிரி இருந்தது, ஜாப் ஹண்ட் ஃபேஸ் மாதிரி இருந்தது எனக்கு. பிகாஸ் I wanted money, simple as that. It's not like I'm a career woman, I'm an ambitious woman, little bit நான் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். But then at the end of the day for me it's money. I want money. ஏன்? பிகாஸ் எனக்கு வந்து பிடிச்சது நான் நானே பண்ணிக்கணும், நான் செலவு பண்ணிக்கணும். இப்போ நான் யூடியூப் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு ஸ்கின் கேர் ஒரு மேக்கப் வாங்குறேன்னா என்னோட மணியில் நான் வாங்கணும். பிகாஸ் ஸ்கின் கேர் ஒரு மேக்கப் or all these are like not necessities, they are luxuries obviously. Medicine, food, shelter, home, இதெல்லாம் தான் necessities, right? Obviously. And I'm grateful that my father have done all the necessities. But luxuries, இப்போ நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா I wanted to do it myself with my own money. அப்போ போய் நான் அம்மாட்ட அப்பா கிட்டே நிற்கிறது வந்துட்டு அது தேவையில்லை, ஆல்ரெடி they've done enough. ஸோ அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஒன்லி ரீசன் ஐ வாண்டட் அ ஜாப். அது தவிர வேறு எதுவுமே இல்லை எனக்கு ஜாப் ஏன்னா போகிறேன்னு. சம்டைம்ஸ் வந்து பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் கேப் எடுத்தீங்க, இந்த கேப் ஏன், அந்த கேப் ஏன்,
ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அப்போதான் ரியல் லைஃப்லேயே போன மாதிரி ஒரு ஃபீலிங். இவ்வளோ நாள் நம்ம ரியல் லைஃப் நினச்சிட்டு இருந்ததுலாம் இல்லை, we have been pampered so much அப்படிங்கிறது அப்போதான் ரியலைஸ் ஆச்சு. நம்ம ஹசில் பண்ணுற ஒரே இடத்துல ஒரு 1000 பேர் ஹசில் பண்ணிட்டு இருப்பாங்க. You also need courage to do a lot of things. அத்தனை இன்டர்வியூ போயிட்ட பிறகு எனக்கு எப்படி ஹிட் ஆச்சுன்னா, how much I've wasted like my time, or நான் எவ்வளோ ஈஸியாக நிறைய வேலையை தூக்கி போட்டிருக்கேன் பிகாஸ் ஆஃப் இது இல்லை அது இல்லை அது இதுன்னு நம்ம அப்படின்னா ஹிட் ஆன போது தான் எனக்கு இப்போ நான் இருக்கிற கரண்ட் ஒர்க் எனக்கு கிடைச்ச போது ஐ வாஸ் லைக் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். நான் எப்படி இதுனா இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும். வி ஹாவ் டு டூ சம்திங். நெக்ஸ்ட் நான் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் யாரும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏதோ உனக்கு உன் பேருக்கு நீ வந்து படித்த படிப்புக்கு அப்புறம் உனக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்கு நீ ஃபியூச்சரை கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு இருந்தேன். ஸோ இப்போ கூட எனக்கு சம்டைம்ஸ் டயரிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஜாப், நான் வீட்டிலே இருந்துடுறேன். சம்டைம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அதுக்காக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துடலாம், அதுதான் பெஸ்ட்டு போல இருக்கு அப்படின்னு இருக்கும். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் நோ, I want to do something out of my life அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். I like both. I like being a homebody, I like being a hustler. But my homebody side is more dominant than my hustling side. அதனால தான் நான் இவ்வளோ லேட் பேக்காக இருக்கணும் அப்படின்னு கூட தோணும் சம்டைம்ஸ். ஸோ இப்போ கூட எனக்கு ஒர்க் விடும் தோணும். ஐ லிட்டரலி க்ரை சம் டேஸ் வேர் ஐ கான்ட் புல் மை செல்ஃப் அவுட் ஆஃப் த பெட்ன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணணுமா, விட்டுடலாம் இப்போ தென் இருக்கும். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற, சும்மா இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூ நீட் டு டூ சம்திங் அம்மலா. அண்ட் இந்த ஒர்க் கிடைக்கிறவங்க நீ எவ்வளோ தூரம் ப்ரே பண்ணியிருப்பேன், எவ்வளோ தூரம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருப்பேன் கிடைச்ச பிறகு, இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி என்னையே குழப்பிட்டு இருக்கேன். அண்ட் நவ் whenever I see people who've been working for so many years, for example நம்மளோட அப்பாவை எடுத்துக்கோங்க, நம்மளோட அம்மாவை எடுத்துக்கோங்க, they've been like working so many years, literally யோசிச்சு பார்த்தா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. It is not easy. If you literally have parents, if you literally have brother, sister, anyone in your life who have worked all their life to give you the life you have, just go and காலைல விழுந்து ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க. Because it is not at all easy to be working. And இப்போ எனக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லை. இப்போ ஐம் நாட் ரன்னிங் அ ஃபேமிலி, ஐம் நாட் ரன்னிங் அ ஹவுஸ், ஐம் நாட் பேயிங் த பில்ஸ்ன்னு வச்சுப்போமே. அப்படி இருக்கும்போது எனக்கே வந்து இப்போ ஒர்க் விட்டா கூட நான் நடு ரோட்ல நிற்க போறது கிடையாது ஆப்வியஸ்லி. பட் தென் பீப்புள் ஹூ டஸ் இட் ஃபார் தி ஃபேமிலி, நோ மேட்டர் எவ்வளோ ஒர்க் எவ்வளோ இருந்தாலும் சரி, ஹவு மச் எவ்வளோ ப்ரெஷர் தே கோ த்ரூ, அழுது அவங்களுக்குமே மென்டல் டிப்ரெஷன் இதெல்லாம் வந்தாலுமே வந்துட்டு தே கான்ட் லீவ் இட். லெவரேஜ் இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா வந்துட்டு தே ஆர் லைக் ட்ரூ ஹீரோஸ் ஐ வுட் சே. ஸோ எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, I wanted to leave. Little 2 days back also நான் வந்து அழுதுட்டு வந்து எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், இந்த விட்டுடுறேன் என்னால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு. அண்ட் யாருமே வந்துட்டு வேலைக்கு போகும்போது நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஜாலியாலாம் யாருமே போக மாட்டாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருமே காண்டாக தான் இருக்குது வேலைக்கு போகிறதுக்கு. நோ ஒன் இஸ் லைக் ஏர்னிங் மணி லைக் திஸ், ஓகேங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் ஸ்டில் எப்படி இருக்குன்னா வந்துட்டு இதுதான் அடல்ட்டிங்கோ, இதுதான் அடல்ட் லைஃப் போல இருக்கு. ஆமாங்களா? நான் வந்து இப்போ ஒரு அடல்ட் லைஃப்ல ஒரு பேபி ஸ்டேஜ்ல இருக்கேன் போல. டு கோ டு ஒர்க் ஈவன் வென் யூ ஃபீல் டயர்ட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். யூ ஹாவ் நோ சான்ஸ். இது ஒன்று தான், நீ போய் தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். யூ வாண்ட் டு கிவ் யுவர் செல்ஃப் த பெட்டர் லைஃப் யூ விஷ் டு கிவ் அம்லா, யூ ஹாவ் டு டூ. எனக்கு போக பிடிக்கல, எனக்கு டயர்டாக இருக்கு, எனக்கு உடம்பு முடியல, எப்படினாலும் நீ ஒர்க் போகணும். அண்ட் that is not easy. And if you're choosing that every single day, then a virtual luck சூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு. ஸோ இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, ஸோ இதெல்லாம் வந்து நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டு டெல் த ஃபேக்ட் தட் என்னால் ரெகுலராக வீடியோ பண்ண முடியல. ஜஸ்ட் கிவ் மீ சம் ஐடியாஸ். எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் ஒர்க்கு வச்சுட்டு யூடியூப் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம். லெட்ஸ் பி வெரி ஓப்பன் அபவுட் இட். நான் வந்து சொல்ல போகிறேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும், அப்படிலாம் கிடையாதுங்க. லிட்டரலி நீங்கள் வீடியோ பார்க்குற ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. லிட்டரலி ஐம் சேம். வி ஆர் நத்திங் டிஃப்ரெண்ட். வி ஆர் ஜஸ்ட் வாழ்க்கையை வாழ்ந்து போயிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ எனக்குமே எல்லாம் தெரியும்லாம் சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட் சும்மா ஃபோனை எடுத்து வீடியோ பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஐடியாஸ் கொடுங்க, எப்படி வந்து நான் டைமை ஃபிகர் அவுட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ அது யூடியூப்பாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பர்சனாக இருக்கணும் இல்லை. மேபி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேஷனேட்டாக இருக்கலாம், ஏதோ வேறு ஏதோ உங்களோட ஹாபியாக இருக்கலாம். பட் சரி, நீங்கள் உங்களோட ப்ராப்பர் ஒர்க்கு 9 to 5 ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஃபிகர் அவுட் பண்ணுறீங்க, யோர் சைட் ஹஸ்லிங், வாட் எவர் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் மீ ஐடியாஸ். ஜஸ்ட் throw ideas in the comments. I just want to read so that எனக்கு மட்டும் இல்லை, அது படிக்கிறவங்களுக்கும் மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.
ஒர்க் போகணும்னு நினச்ச ரீசனே வந்துட்டு, அண்ட் நாட் ஜஸ்ட் டுடே, நான் முன்னாடியிலேருந்தே ஒர்க் போன ரீசன் நினச்சது வந்துட்டு, so that I'll have money, so that I can invest it on the equipments, invest it on the products. அதே மாதிரி நம்ம ஒரு பெட்டராக வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒர்க் தான் ஃபுல் டைம் போகுதே தவிர யூடியூப் ஆர் எதுவுமே என்னால் பண்ணவே முடியல. அதுக்கான எனர்ஜி இல்லை. முன்னாடி மாதிரி எக்ஸைட்டடாக எதுவும் பண்ண முடியல. ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. அட் சம் பாயிண்ட் யூ ஆர் கோயிங் த்ரூ ஒரு மாதிரி கில்ட்டி பிகாஸ் யூ நாட் டூயிங் இட். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சேட் ஃபேஸ் ஆகிடுது, ஏன்னா நீ எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் யூ ஆர் ஆல்சோ சீயிங் பீப்புள் ஹூ ஆர் லைக் டூயிங் இட், பட் நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபட்டேஜிங், செல்ஃப் சாபட்டேஜ் ஃபீல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே பண்ணல, இது இவ்வளோ நாள் பண்ணலை, இதுக்கப்புறம் மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தாஜிக். அதை அப்படியே போய் அப்படியே at the end of the day there's nothing அப்படிங்கிற மாதிரி போயிடுது. But I hope after this I try to figure it out. I need to figure it out. Maybe I'll take ஒரு 3 months எடுக்கலாம், 6 months எடுக்கலாம், 1 year எடுக்கலாம். But I need to figure it out someday because எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு பண்ண பிடிக்கும், இதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், வளரணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான டைம் ஒதுக்க முடியல, அதுக்கான சேஞ்சஸ் என் லைஃப்பில் என்னால் கொண்டு வர முடியல. I know I have a good personality to be put out on camera, but then sometimes அந்த personality அப்படியே ஒரு மாதிரி dead ஆயிடுது என் லைஃப்பில். So I hope இந்த வீடியோ ரிலேட்டபிளாக இருந்தால் virtual logs, if you're finding some comfort in this, like everyone is going through something, and I'm virtual log, இது வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக இல்லை, you are very 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 happy and successful with your life, நான் வந்துட்டு virtual log எல்லாருக்குமே virtual log. So yeah, that's all I wanted to say in this video. ஒரு மாதிரி லாங் வீடியோவாக போயிடுச்சு. பட் தென் as I mentioned, இது வந்து ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் நினச்சிக்கோங்க. திஸ் இஸ் நாட் லைக் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. இட்ஸ் ப்ராப்பர் லாங் ஃபார்ம் வீடியோ. நான் வந்து எதுவுமே கேரண்டியாக வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ நெக்ஸ்ட் பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் பண்ண போகிறேன், அது நான் சொல்ல போகிறதில்ல. நான் எனக்கு டைம் லிமிட் கொடுக்க போகிறதில்ல. பட் ஐ விஷ் ஐ கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபேஸ் அண்ட் ஐ ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் நான் முன்னாடி பண்ண மாதிரி திருப்பி நான் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஒரு ஜஸ்ட் அதுக்கு அந்த நான் வந்து என்னோட கம்பேக் ஃபேஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இது. அவ்வளோதான். பை பை.